வணக்கம் மக்களே, நான் உங்கள் உடற்பயிற்சி ஆசிரியர் சிகா ஸ்மைலின். 2 நிமிட வீடியோ தான். இதை தெரிஞ்சிக்காம ஓடி கஷ்டப்படாதீங்க. எந்த விளையாட்டு விளையாடக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, அத்லெட்டிக்ஸ் பண்ணக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, மாரத்தான் ஓடக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே முக்கியமான ஒரு விஷயம் ஸ்டாமினா இருந்தா மட்டும்தான் அந்த கேமை, அந்த ஈவெண்ட்டை முழு எஃபர்ட்டோட நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அந்த ஸ்டாமினாயை எப்படி இம்ப்ரூவ் பண்றதுங்கிறத குறித்து ஒரு 5 டிப்ஸ் கொடுக்க போறேன். இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் டிப்ஸ், பிளாக் காஃபி. என்னது, பிளாக் காஃபிக்கும் நான் ஸ்டாமினாவோட ஓடுறதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குறீங்களா? இருக்கு நண்பா. பிளாக் காஃபில உள்ள கஃபின் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை ஸ்டிமுலேட் பண்ணுது, ஹாப்பி ஹார்மோன்ஸை சிக்ரெட் பண்ணுது. இதனால செல்கள் அனைத்தும் தூண்டப்பட்டு நாம டயர்ட் இல்லாம ஓட ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது, இந்த பிளாக் காஃபியை எவ்வளவு எடுக்கணும், எப்போ எடுக்கணும் எல்லாம் டவுட் கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு. எவ்வளவு எடுக்கணும்னா, ஒரு நாளைக்கு 100 மில்லிகிராம்ல இருந்து 150 மில்லிகிராம் வரைக்கும் கன்சியூம் பண்ணிக்கலாம். நம்ம விளையாட போறதுக்கு 1 ஹவர் முன்னாடி, இப்போ ஓட போறீங்கனாலும் சரி, ஏதாவது கேம் விளையாட போனாலும் சரி, அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 1 கப் பிளாக் காஃபி எடுங்க. நிறைய பிளாக் காஃபி எடுக்கும்போது சைடு எஃபெக்டும் உண்டு. அதனால நிறைய பிளாக் காஃபி எடுக்காதுங்க. 2வது டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அஸ்வகந்தா. பயப்படாதுங்க. அஸ்வகந்தா 3000 ஆண்டுகளா முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த ஒரு ஹெர்பல் ப்ராடக்ட் ஆகும். இது ரத்த ஓட்டத்தை சீராகவும் கொஞ்சம் அதிகப்படுத்தவும் செய்யும். லங்ஸ், ஹார்ட் ரெண்டு இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை நல்ல ஆக்டிவா வச்சு ரத்த ஓட்டத்தை வேகப்படுத்தும். இந்த ரத்த ஓட்டத்தை வேகப்படுத்துறது தான் இப்போ உள்ள நிறைய அத்லெட், நிறைய பாடி பில்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டெராய்டு போன்ற ஆர்டிபிஷியலான சப்ஸ்டன்ஸ்லாம் இருப்பாங்க. இதனால பாதிப்பும் உண்டு. எந்த பாதிப்பும் இல்லாம VO2 மேக்ஸை இம்ப்ரூவ் பண்ணி ஸ்டாமினாவை அதிகப்படுத்துவது அந்த அஸ்வகந்தா. அதனால தாராளம் எடுக்கலாம். இது எங்க கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. அது போக எல்லா மெடிக்கல் ஷாப்லயும் மேக்ஸிமம் கிடைக்கும். நாட்டு மருந்து கடைகள்ல அதிகமா கிடைக்கும். இது லேகியம் மாதிரி கிடைக்கும், பவுடர் ஃபார்ம்ல கிடைக்கும், டேப்லெட் ஃபார்ம்லயும் கிடைக்கும். உங்களுக்கு எது சாப்பிட வசதியா இருக்குமோ அந்த மாதிரி வாங்கி சாப்பிடுங்க. கண்டிப்பா உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். 3வதாக நம்ம பார்க்கும்போது மூச்சு பயிற்சி. நிறைய விளையாட்டு வீரர்கள் மைதானத்துல, ஜிம்ல எல்லாம் அதிக நேரம் செலவு பண்ணுவாங்க. இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டாங்க. ஆனா எல்லா விளையாட்டுலயுமே மேக்ஸிமம் ஓடுறதுதான் அடிப்படையான ஸ்கில் ஆட்டம் இருக்கும். ஓடும்போது கண்டிப்பா மூச்சு வாங்க தான் செய்யும். அப்போ மூச்சு பயிற்சி செய்யும் போது ஹார்ட்டோட ஸ்ட்ரோக் வால்யூம் அதிகமாகும், லங் கெப்பாசிட்டி அதிகமாகும். ஆனா நிறைய அத்லெட் அதை பண்ண மாட்டாங்க. மூச்சு பயிற்சி கண்டிப்பா உங்களுடைய ஸ்டாமினாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். 4வதாக பாத்தீங்கன்னா, ஃபுட் அண்ட் ரெக்கவரி. இது எப்படி இருக்கணும்னா, முதல்ல ஃபுட்டை பார்ப்போம். ஃபுட்டு ஒரே டைப்பான ஃபுட்டு சாப்பிடாம பேலன்ஸ் டயட்டா இருக்கணும். எல்லா விதமான ஃபுட்டும் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கணும். எப்படின்னா, புரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட், நல்ல ஃபேட், இந்த மாதிரி பேலன்ஸ் டயட்டா எடுத்து சாப்பிடுங்க. அதுலயும் மெயினா வெஜிடபிள் நிறைய எடுக்கணும். நட்ஸ், சீட்ஸ், அப்புறம் நிறைய தண்ணி, எவ்வளவு முடியுமோ தண்ணி. ஒரு நாளைக்கு ஸ்போர்ட்ஸ் பண்ணக்கூடியவங்க மினிமம் ஒரு 4 to 5 லிட்டர் தண்ணி குடிங்க. அடுத்தது, ஆயில் ஃபுட் ரொம்ப எடுக்காதுங்க. ஆயில் ஃபுட்டை கம்மி பண்ணுங்க. ரெக்கவரி எப்படி இருக்கணும்னா, குழந்தைய போல எந்த கவலையும் இல்லாம தூங்க பழகிக்கணும். அதே போல பூனையை போல அதிக நேரம் தூங்கணும். மினிமம் 7 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் நீங்க தூங்குங்க. அதுக்கு மேல தூங்கினா நல்லதுதான். இதையும் ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டாமினா அடுத்த லெவலுக்கு ஜம்ப் ஆகும். கடைசியாக பாத்தீங்கன்னா, எக்ஸசைஸ். எல்லாருமே ஸ்டாமினா இம்ப்ரூவ் பண்றதுக்கு நல்ல ஓடுனா ஸ்டாமினா இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லுவாங்க. உண்மைதான். ஆனா தொடர்ந்து ஓடிட்டே இருக்கும்போது ஸ்டாமினா இம்ப்ரூவ் ஆகுதோ இல்லையோ, இன்ஜுரி ஆகுறதுக்கு அதிக வாய்ப்பு. ஏன்னா தொடர்ந்து ஓடிட்டு இருக்கும்போது நீ பெயின் வர வாய்ப்பு இருக்கு, பேக் பெயின் வரும், ஆங்கிள் பெயின் வரும், இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கு. நம்ம ஓடுறது முக்கியம் தான், இருந்தாலும் கூடவே கிரவுண்ட் ஆக்டிவிட்டி நிறைய பண்ணணும். பாத்துங்க, இந்த பர்பி ஜம்ப், புஷ் அப்ஸ், ஸ்குவாட் ஜம்ப், லஞ்சஸ், இந்த மாதிரி கிரவுண்ட் ஆக்டிவிட்டி நிறைய பண்ணுங்க. ஜிம்ல போய் மசிலையும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ண பாருங்க. டெய்லி ஓடிட்டே இருக்கும்போது மசில் வீக் ஆகும், மசிலோட டோன் கம்மியாகி மசில் லாஸ் ஆகும், இன்ஜுரிக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால நம்மளுடைய ஓன் பாடியை பயன்படுத்தி சின்ன ஓன் பாடி எக்ஸசைஸ் நீங்க பண்ணீங்கன்னா நம்ம ஸ்டாமினாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். இது அத்லெட்டிக்ஸ் மட்டும் இல்லை. இந்த டிப்ஸ் எல்லாம் எல்லா கேம்ல உள்ளவங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம். அதே போல எனக்கு நிறைய தம்பிமாரெல்லாம் தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய கேம் இப்போ கிரிக்கெட் பிளேயரா இருப்பாங்க, ஜிம்ல ஹெவியா விளையாடுவாங்க. அது மூவ்மெண்ட் எல்லாம் அரெஸ்ட் ஆகும். அதே மாதிரி ஃபுட்பால் பிளேயர்ஸா இருப்பாங்க, அவங்க சில வெயிட் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய விதத்தெல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஆனா அதை பற்றி உள்ள நாலேஜ் நிறைய பிள்ளைங்களுக்கு இல்லை. நான் வரும் நாட்கள்ல இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எப்படி பண்ணணும், என்னென்ன கேம்ல உள்ளவங்க எந்தெந்த மாதிரி அவங்க லோட ஃபிக்ஸ் பண்ணி அந்த ட்ரைனிங் பண்ணணும், எத்தனை ரெப்படிஷன் பண்ணணும், அது குறித்த வீடியோ போடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, உங்க ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வரும் நாட்களில் நிறைய ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான வீடியோ அப்லோட் பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.